Bakery la 1 kg cake வாங்குனா 1 kg free. உங்களோட favorite flavors twice the joy. GPRK சினிமாஸ் தயாரிப்பில் லிங்கசாமி வழங்கும் நண்பர் பெரிய சமயத்தில் சமுத்திரக்கனி நடிக்கும் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல். வைஃபுக்கு கோல்டு வாங்கி கொடுக்கணுமா, அம்மாவுக்கு கோல்டு வாங்கி கொடுக்கணுமா வாங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு கோல்டு ரொம்ப ரிஸ்கி. கோல்டு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுதோ அதே அளவு கோல்டு ஃப்ளக்சுவேட் ஆகும். ருப்பியே கம்ப்ளீட்டாக ஒர்த்லெஸ் ஆகிடுச்சுன்னா தான் உங்களுக்கு கோல்டு யூஸ் ஆகும். பட் அந்த டைமில் நீங்கள் போய் அந்த டிஜிட்டல் கோல்டை உங்களால் ரெடீம் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அது ப்ராக்டிக்கலி யூஸ். மேபி ஒரு இட்லியே 500 ரூபாய் கிடைக்கும். கோல்டு வச்சுன்னா கோல்டு கொடுக்கலாம். எவ்வளோ இட்லி வாங்குவீங்க? இப்போ கோல்டு இருக்கிற கோல்டும் உங்களால் லிமிட்டடாக தான் உங்களுக்கு அக்யூமுலேட் பண்ணும். முன்னாடி பேங்க்கில் கோல்டு காயின்ஸ் விற்பாங்க. அந்த கோல்டு காயின்ஸை போய் உங்களோட ஜுவல்லரி ஷாப்பில் போய் கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு ஃபேர் ப்ரைஸே கிடைக்கும். அவங்க இதெல்லாம் நான் நம்ப முடியாதுமா, பியூர் கோல்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு பெரிய லாஸ் போய். இப்போ எல்லா டெவலப் கண்ட்ரியோட டேக்ஸ் ரேட்லாம் பாருங்களேன், கண்ணா பின்னான்னு இருக்கும். என்னடா இவ்வளோ போகுது, நம்ம 40% 45% இன்கம் அப்படியே டேக்ஸ்க்கு போயிடும். அப்படி இருக்கும்போது நமக்கும் அந்த நிலைமை தான் வரும். ஸோ இந்தியா டெவலப்டு கண்ட்ரியாக ஆக போகுதுன்னா நம்ம நிறைய டேக்ஸ் பே பண்ணிட்டு தான் இருக்கும். நமக்கு வந்து நம்மளுடைய வெல்த்தை பற்றி நம்ம ஃபியூச்சரிஸ்டிக் கோல் இருக்குது. என்னால் இது முடியும். ஓகே, இன்றைக்கி முடியாது, ஒரு 15 இயர்ஸில் என்னால் அட்லீஸ்ட் 1 கோடியாவது நான் ரீச் பண்ணுவேன். இந்த மாதிரி சொல்லி சார் எனக்கே வந்து 100 crore பற்றினா தெரியும். டிசிப்ளின்ட் இன்வெஸ்டிங் வேறு எதுவுமே பண்ணாதாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் பாசிபிள். ஒரு நாள் நீங்கள் இது பிளானில் வந்திருப்பீங்க சார். ஸோ சுற்றி இருக்கிற இந்த ப்ரெஷர், காரு, வீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோக்கஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் வரணும் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ நாள் தாண்டி வந்திருப்பீங்க சார். அந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சு உங்கள் லைஃப்பில்? அதெல்லாம் பிறப்பு கோளாறு, அவ்வளோதான். நான் இப்படி அதனால் பொழைச்சேன். என்னுடைய ஒய்ஃபும் தேங்க்ஃபுல்லி அதே மாதிரி ஒரு லூஸு. அதனால் ஓரளவு என்னால் என்ன சொல்கிறது, தேவையில்லாமல் செலவழிக்காமல் தடுக்க முடிஞ்சுது. பட் எல்லாரையும் நம்ம அது சொல்லக்கூடாது இல்லை. சில பேருக்கு வந்து ஆசைகள் இருக்க தான் செய்யும். நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிங்க ஆசைகளையும். அதாவது இன்றைக்கி எனக்கு இது வேணும், டுடேஸ் வாண்ட்ஸ் வர்சஸ் ஃப்யூச்சர் நீட்ஸ், இந்த பேலன்ஸ் பண்ணணும் கரெக்டாக. இன்றைக்கி நான் அது என்னுடைய அத்தியாவசிய செலவு நாளைக்கும் இருக்க போகுது. அந்த நாளையோடைய அத்தியாவசிய செலவுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இன்றைக்கே எனக்கு இந்த தேவைகள் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுறேனோ அது அவ்வளோவுக்கு அவ்வளோ பெட்டராக இருக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும், எனக்கு தேவைகள் எல்லாத்தையும் நான் என்னால் சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணி சீக்கிரமாக ரிட்டையர் ஆகும்பாங்க. தட் இஸ் ஆல்சோ ஃபைன். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் இன்றைக்கி ஜாலியாக இருக்கணும். பட் ஓகே, நீ சொல்லது ரைட்டு, ஏதோ வளர்றான் சின்ன கிழமை, ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும், சரி ஓகே கொஞ்சம் பண்ணுறேன். ஸோ அந்த பேலன்ஸ் நம்ம பிடிச்சிட்டோம்னா ஹாப்பியாக இருக்கலாம். அது பேலன்ஸ் பிடிக்கிறது தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, கோல்டு வந்து ஒரு சேவிங் இதாக பார்க்குறாரு. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்டுங்கிறது இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் வாங்குறதும் சரி, அதை சேர்த்து வைக்கிறதும் சரி, கரெக்டான ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இருக்குமா இருக்காதா? கோல்டே தேவையில்லை உங்களுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு கோல்டு வாங்கி கொடுக்கணுமா, அம்மாவுக்கு கோல்டு வாங்கி கொடுக்கணுமா வாங்குங்க. இல்லை உங்களுக்கே கோல்டு, நிறைய மேல்ஸே இப்போ கோல்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படி அந்த ஒரு கன்சம்ஷனாக பார்த்தா வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு கோல்டு ரொம்ப ரிஸ்கி. நிறைய பேருக்கு என்ன புரியாதுன்னா, ஒன்று கோல்டு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுதோ அதே அளவு கோல்டு ஃப்ளக்சுவேட் ஆகும். அண்ட் இப்போ நம்ம பார்க்குற கோல்டு ரிட்டர்ன்ஸில் பெரிய காம்பனண்ட் USD INR எக்ஸ்சேஞ்ச் ரேட். அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட இப்போ நம்ம லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா 15 வருஷம் கோல்டு ரிட்டர்ன், 20 இயர்ஸ் கோல்டு ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய ரிட்டர்ன் வந்து கம்ஸ் ஃப்ரம் INR USD எக்ஸ்சேஞ்ச் ரேட். கோல்டு ப்ரைஸ்னால கிடையாது. கோல்டு ப்ரைஸ் இப்போ இந்த 2010க்கு அப்புறம் தான் நம்மளுடைய கரன்சி ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிருக்கு. அதாவது முந்தி வந்து ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஆஃப் த INR ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கோல்டு INR வர்சஸ் கோல்டு USD இந்த சார்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா 2010க்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ரெண்டும் சைட் பை சைட் சேமாக ஒரு மாதிரி மூவ் ஆகுது. ஸோ கோயிங் ஃபார்வர்டு இப்போ நீங்கள் இந்தியாவில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் டெஃபினட்டாக இந்தியன் ருப்பி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஒரேடியாக டபடபான்னு விழுந்துறாது. அப்போது ருப்பி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கோல்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும் ஓவர் ஃப்யூச்சரில். இந்த பழைய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வராது. அஃப்கோர்ஸ் கோல்டு வந்து ஏதாவது ஒரு பயம் வந்தால், பீதி வந்தால் உடனே கோல்டுக்கு போயிடுவாங்க எல்லாம். இப்போ மார்க்கெட் குறையும், ஈக்விட்டி மார்க்கெட் குறையும், கோல்டு ஏறும். பட் ஒரு பெசிமிஸ்டிக் அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்போது நான் கோல்டு வாங்கினேன், எவ்வளோ கோல்டு வச்சுப்பேன், கோல்டு எங்கே வச்சுப்பேன்? இப்போ சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் வருமா வராதான்னு தெரியாது. நிறைய பேர் வராதுன்றாங்க. சரி ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஏன்னா ஐடியா இல்லாமல் முக்கால்வாசி பேர் ஐடியா இல்லாமல் வாங்கினாங்க சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்.
ஏதோ ஒரு ரிட்டர்ன் அவங்களுக்கு லக்கு ரிட்டர்ன் வந்துடுச்சு, பரவாயில்ல. ஃபிசிக்கல் கோல்டு நம்மளால் வச்சுக்க முடியாது. எவ்வளோ தான் வச்சுக்க முடியும்? அது வாங்கினா அதோட ரிஸ்க் இருக்குது. லாக்கரில் வச்சா லாக்கரையும் திருடுறாங்க, பேங்க் லாக்கரையும். ஸோ எங்கே வச்சாலும் ஃபிசிக்கல் கோல்டு உங்களுக்கு பெரிய ரிஸ்க் தான். நீங்கள் வந்து டிஜிட்டலாக வச்சுக்கலாம். பட் ஒரு பெரிய க்ரைசிஸ் வந்ததுன்னா உங்களுக்கு ருப்பியே கம்ப்ளீட்டாக ஒர்த்லெஸ் ஆகிடுச்சுன்னா தான் உங்களுக்கு கோல்டு யூஸ் ஆகும். பட் அந்த டைமில் நீங்கள் போய் அந்த டிஜிட்டல் கோல்டை உங்களால் ரெடீம் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அது ப்ராக்டிக்கலி யூஸ் இல்லை. ஒரு பெரிய க்ரைசிஸ் வந்து உங்களுக்கு ருப்பி ஒர்த்லெஸ் ஆச்சுன்னா மேபி ஒரு இட்லியே 500 ரூபாய் கிடைக்கும். ஒரு இட்லி 500 ரூபாய்னா நீங்கள் கோல்டு வச்சுன்னா கோல்டு கொடுக்கலாம். பட் எவ்வளோ இட்லி வாங்குவீங்க? அது இப்போ கோல்டு இருக்கிற கோல்டும் உங்களால் லிமிட்டடாக தான் உங்களுக்கு அக்யூமுலேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கோல்டு வாங்குங்க, கோல்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் எவ்வளோ கோல்டு வச்சுக்கணும்னு கேட்டால் 10% வச்சுங்க, 20% வச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அது யூஸே இல்லை. அந்த மாதிரி பெரிய க்ரைசிஸ் வந்தால் யூஸே இல்லை. உங்களுக்கு அந்த போர்ட்ஃபோலியோவில் அவ்வளோதான் உங்களுக்கு கோல்டு இருந்தால் மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் ஓட்டலாம், அவ்வளோதான். அது ருப்பி ஒர்த்லெஸ் ஆச்சுன்னா. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு யூஸ் இல்லை. நிறைய பேர் 400 கிராம்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்கிற மாதிரி. அது என்னப்பா 400 கிராம் கணக்கு? இதெல்லாம் பயமாக இருக்குது. எங்கள் வீட்டில் அவ்வளோலாம் இல்லை. நல்ல வேலை என் ஒய்ஃபுக்கு பொழைச்சேன்னா என் ஒய்ஃப் இஸ் நாட் கோல்டு கிரேசி. அது சிலதெல்லாம் லக்கு, அவ்வளோதான். காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவங்க சொல்கிற விஷயங்கள் அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கும். இப்போ நீ மார்க்கெட்டில் வச்சுருக்கேன்னா அது மார்க்கெட்டை உடனே லிக்விடாக மாற்ற முடியாது. இப்போ ஒரு கோல்டாக இருந்தால் பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் கொடுத்து கூட நீ அதை லிக்விட் அமௌண்ட்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் தாத்தா காலத்தில் 2000 ரூபாய்க்கு இருந்த கோல்டு இன்றைக்கி பாரு 65,000 வந்துடுச்சு அப்படின்னு. ஸோ இப்போ காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2000 இருந்த கோல்டு இப்போ 60,000 வந்துடுச்சு. அப்போ கோல்டு தானே நார்மல் பணவீக்கத்தோட அதிகமாக நமக்கு இதாக இருக்குது. ஸோ அதில் தானே மக்களோட மைண்டு கண்ணை மூடிட்டு போய் விழுகுது. இல்லை, அந்த மாதிரி தப்பான டேட்டா பார்த்தா தப்பான ஐடியா தான் வரும். அது கோல்டை விற்கலாம், பட் ஆனால் உங்களுக்கு கோல்டு ஃபேர் ப்ரைஸில் விற்க முடியாது. நீங்கள் போய் உங்ககிட்ட இருக்கிற ஜுவல்லோ இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லை, பேங்க்லேருந்து கோல்டு காயின்ஸ் இப்போல்லாம் விற்கிறாங்களான்னு தெரியல. கொஞ்ச நாள் முன்னாடி பேங்க்கில் கோல்டு காயின்ஸ் விற்பாங்க. அந்த கோல்டு காயின்ஸை போய் உங்களோட ஜுவல்லரி ஷாப்பில் போய் கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு ஃபேர் ப்ரைஸே கிடைக்காது. அவங்க இதெல்லாம் நான் நம்ப முடியாதுமா, அவங்க ஏதாவது பார்த்து இது பியூர் கோல்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு பெரிய லாஸ் கிடைக்கும். நீங்கள் என்ன அவசரத்தில் விற்றீங்கன்னா அந்த லாஸை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. வேற ஈக்விட்டி இஸ் நாட் லைக் தட். ஈக்விட்டியில் டிக்கர் ப்ரைஸ் என்னவோ அதான் ப்ரைஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள் பெரிய 20,000 ஷேர் 30,000 ஷேர் வாங்கினா தான் உங்களுக்கு அந்த பைசெல் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். பட் சாதாரண பைசெல் பர்ச்சேசஸ்க்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதான் உங்களுக்கு ப்ரைஸ். எல்லாருக்கும் அதான் ப்ரைஸ். ரியல் எஸ்டேட் அப்படி கிடையாது, கோல்டு அப்படி கிடையாது. ஸோ கோல்டு வந்து ஒரு எமர்ஜென்சினா ஓகே, கோல்டு எமர்ஜென்சி ஆகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வரக்கூடாதுன்னு தான் நம்ம வேண்டிக்கணும். அந்த நிலைமை எனக்கு வந்திருக்கு. என் சினிமாலெலாம் சொல்லுவாங்க இல்லையா, என் தாலியை விற்று செலவுக்கு யூஸ் பண்ணிப்பான். இந்த டைலாக் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது இதே டைலாக என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ என்கிட்ட சுத்தமாக ஒன்றும் கிடையாது. அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்றேன். எமர்ஜென்சியாக இருக்கலாம், பட் அது வராமல் நம்ம மேனேஜ் பண்ணுறது தான் நம்மளுடைய கோல். எமர்ஜென்சி ஃபண்டு வச்சு ப்ளஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு ஓரளவுக்கு ப்ரூடண்ட் ஸ்பெண்டிங்கை வச்சு நம்மளால் அந்த நிலைமைக்கு போகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இப்போ நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு மேரேஜுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு அமௌண்ட் தேவைப்படும் போதுங்கும்போது பேங்க்கில் போய் நம்ம 12% 13% வாங்காமல் நம்மகிட்ட இருக்க கோல்டை வச்சே ஒரு 9% 8.5% இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி இதுக்கு இது ஏற்கனவே இருந்தால் பண்ணலாம், அது ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேருக்கு ஒரு ஜென்ரேஷனாக கல்யாணத்துக்கு போட்டு உங்களுக்கு ஃபேமிலி இருக்கும். எங்கள் பாட்டியோட நகை, அம்மாவோட நகை, அந்த மாதிரி ஒரு 3-4 ஜென்ரேஷன்ஸ்க்கும் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் டெஃபினட்டாக. அது ஓகே. வேறு எமர்ஜென்சி நம்ம பிளான் பண்ணல, நம்மளால் சம்பாத்தியம் இல்லைன்னா ஓகே. இதுக்காக இந்த மாதிரி பண்ண போகிறேன் ஃப்யூச்சரில் நினச்சி கோல்டு வாங்கக்கூடாது. இப்போது அதுதான் நான் சொல்ல வரேன். ஏற்கனவே இருக்கிற கோல்டை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டியான அசட் கிளாஸில் நான் உள்ளே போகணும் அப்படின்னு வேறு ஏதாவது விஷயங்கள் இதில் கண்டிப்பாக இதில் நீங்கள் கொஞ்சமாக எக்ஸ்போசர் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்குது? எதுவுமே வேணாம். நீங்கள் எதுவுமே உள்ளே போனால் மற்ற எல்லா ஆணியுமே தேவையில்லாத ஆணி தான். வேணாம், விட்டுருங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் நடைமுறையில் உள்ளேருந்து மாதக்காப்பில் வாங்குறவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய அதுதான் டிஃப்ரென்ஸு. ஆட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூடு. நீ எவ்வளோ தூரம் போயிடுறோங்கிறது வந்து உன்னோடைய ஆட்டிடியூட் தான் டிசைட் பண்ண போகுது. ஸோ மாற்றிக்கணும். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். நீங்கள் உட்காந்து யூடியூப்பில் என்னுடைய கண்டென்ட்டோட பெரிய கமெண்ட் அடிப்பாங்க சில பேர்லாம். நானே 4 பேராகிராஃப் தான் பேசுவேன். இவன் 5 பேர் எப்படி எழுதுறீங்க மொபைலில்? எவ்வளோ பெருசெல்லாம் எனக்கு தெரியாது, வரவே வராது, 10 தப்பு வரும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ தான் சோஷியல் மீடியாவில் உட்காந்து ரேண்ட் பண்ணாலும் இது மாறப்போதில்லை. ஏன்னா கவர்மெண்ட் வந்து டாக்ஸேஷன் இல்லாமல் கவர்மெண்ட்னால் ஃபங்க்ஷன் பண்ணவே முடியாது. நாளைக்கு வந்து நம்ம வந்து டெவலப்ட் கண்ட்ரியாக ஆக போகிறோம்னா டாக்ஸ் ரேட் ஜாஸ்தியாகிட்டு தான் போகும். நீங்கள் போய் இப்போ எல்லா டெவலப் கண்ட்ரியோட டேக்ஸ் ரேட்லாம் பாருங்களேன்,
கண்ணா பின்னான்னு இருக்கும். என்னடா இவ்வளோ போகுது, நம்ம 40% 45% இன்கம் அப்படியே டேக்ஸ்க்கு போயிடும். கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸே 40% போயிடும் சில கண்ட்ரீஸில் தான். அப்படி இருக்கும்போது நமக்கும் அந்த நிலைமை தான் வரும். ஸோ இந்தியா டெவலப்டு கண்ட்ரியாக ஆக போகுதுன்னா நம்ம நிறைய டேக்ஸ் பே பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஒரே ஒரு வழி என்னென்னா நமக்கு வந்து நம்மளுடைய வெல்த்தை பற்றி நமக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கோல் இருக்கணும். என்னால் இது முடியும், ஓகே இன்றைக்கி முடியாது, ஒரு 15 இயர்ஸில் என்னால் அட்லீஸ்ட் 1 கோடியாவது நான் ரீச் பண்ணுவேன், இந்த மாதிரி சொல்லி சார் எனக்கே வந்து ஒரு 100 crore பற்றிஸ் மேலே தெரியும் என்னுடைய ரீடர்ஷிப் சர்க்கிள். இந்த மாதிரி டிசிப்ளின்ட் இன்வெஸ்டிங் வேறு எதுவுமே பண்ணாதவங்க, அவங்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் பாசிபிள். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது. டேக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தடைக்கல் தான் நம்மளுடைய crorepati ஜேர்னியில். அதை விட்டுட்டு தாண்டி பார்த்தோம்னா ஈஸியாக போகும். இப்போ நாங்கள் இவ்வளோ நாள் மிடில் கிளாஸ் மக்கள் வந்து நிறைய பேர் ஐயோ டேக்ஸுக்காக இதை செய்யக்கூடாது இந்த மித்திலேயே ஓடிக்கிட்டு இருந்தோம். உங்களுடைய அந்த இது வந்து புதுவித மாற்றம் மட்டும் தான் எல்லாருக்கும் நல்லது தான் சார். நான் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறத நிறுத்தணுங்கிறேன், அதுதான் வந்து தப்பு. நான் மிடில் கிளாஸ், நிறைய பேர் வந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க, ஐ எம் வாட் கேன் மிடில் கிளாஸ் பீப்புள் டூ இப்படிலாம் கேட்பாங்க. இதனால என்ன யூஸ்? ஒன்றும் யூஸே இல்லை, உட்காந்து புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை தாண்டி பார்க்கணும். ஜெஃப் பெசோஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, அமேசானோட ஃபவுண்டர். ஐ நீட் அ 25-year கோல். என்னுடைய லைஃப் நான் 25 years கழிச்சு என்னவா இருக்க போகிறேங்கிற எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் பிளானிங் இருந்தால் மட்டும் போதாது, அது A to B போகணும். விஜய் ஆண்டனி வந்து ரொம்ப அழகாக ஒரு வீடியோவில் சொன்னார் சார். எனக்கு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அவர் என்ன சொன்னார், உங்களோட சக்ஸஸ்க்கு என்ன காரணம்னு கேட்டார் அந்த கொஸ்டின். அவர் என்ன சொன்னார், சார் நான் இங்கே இருந்தேன் சார், இங்கே போகணுன்னு ஆசைப்பட்டேன், இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணேன் சார், அதுதான் சக்ஸஸ் அப்படின்னாரு. ஸோ இது வந்து 2 விஷயம் இருக்குது, 3 விஷயம் இருக்குது ஆக்சுவலி. ஒன்று, நான் எங்கே இருக்கேன்னு முதல்ல நமக்கு ஒரு புரிதல் வேணும். நான் எங்கே போகிறேன்னு ஒரு புரிதல் வேணும். இது 2மே நிறைய பேருக்கு இல்லை. இது முதல்ல வந்தால் இது எந்த ஜேர்னி, ஏதோ நிறைய ரூட் இருக்குது, ஏதாவது ஒரு ஜேர்னியை பிடிச்சிப்போம். ஸோ அந்த ஒரு பிளானிங் இருந்து அந்த விஷன் இருந்தாலே இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் பற்றி யோசிக்க மாட்டோம். சார் இப்போ நீங்கள் இந்த உதாரணத்துக்கு சொல்லும் போது நிறைய பேர் வந்து ஈக்விட்டியில் போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, யூஎஸ் மார்க்கெட்டில் ஃபண்டில் போகலாமா இல்லை அதர் கண்ட்ரியோட இதில் போகலான்றது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஊரில் மட்டுமே பண்ணாமல் வெளிநாட்டிலையும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சரியானது ஒரு இதாக இருக்குமா? சார் பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஏன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் சூப்பராக இருக்கும், அதை பார்த்து தான் கேட்பாங்க. அந்த லாஸ்ட் 1 year இப்போது நாஸ்டாக் 100 S&P 500 லாஸ்ட் 1 year -25 ரிட்டர்ன்ஸ் இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த கேள்வி கேட்டாங்கன்னா சந்தோஷமாக பண்ணுறாஜான்னு சொல்லுவேன். ஆனால் எவ்வளோ பேர் அப்போ கேட்பாங்க? யாருமே கேட்க மாட்டாங்க. அதுதான். ஸோ தவறான ரீசன்ஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதாவது ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம்பாங்க. இது பளபளன்னு இருக்குது, அதனால அதுக்கு அது வேணும், அதோட ஷீன் போச்சுன்னா அவனை வேண்டான்னு விட்டுருவோம். அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. ஸோ ஓகே, நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி நான் நம்புகிறேன், எனக்கு வந்து ஒரு 10%, அதாவது அந்த 10%, இதுவும் ஒரு 10%, அந்த 10% நான் இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி எனக்கு வேணும்னா அதுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அந்த 10% அது இருக்காது, அதுவும் ஃப்ளக்சுவேட் ஆகும், அதையும் நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அசட் கிளாஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் போடுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்களுக்கு வேலை ஜாஸ்தி, அவ்வளோவுக்கு அவ்வளோ நீங்கள் டேக்ஸை பற்றி கவலை பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கான 2 அசட் கிளாஸ் இருந்தால் முடிஞ்சு போச்சு. அதுதான் நான் சொல்லுவேன். சரி, இவ்வளோ நேரம் நிறைய மக்களோட விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. CK பேக்கரியில 1 kg கேக் வாங்கினா 1 kg ஃப்ரீ. உங்களோட ஃபேவரட் ஃபிளேவர்ஸ் ட்வைஸ் தி ஜாய். GPRK சினிமாஸ் தயாரிப்பில் லிங்குசாமி வழங்கும் நன்மை பெரிய சமய இயக்கத்தில் சமுத்திரக்கனி நடிக்கும் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல்.